தாய் வீடு February 2024. வாழ்வுரிமை. எழுதியவர் மாவண்ணா சித்தி விநாயகம். வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. மிருகப்பண்ணை அன்று அதிகாலையிலிருந்தே மிகவும் பரபரப்பாக இருந்தது. வயல்களுக்குள் மேய்ச்சலுக்கு விடப்படும் விலங்குகள் இன்றைக்கு அடைப்பிலேயே கிடந்தன. தினமும் திறந்து விடப்படும் கோழி வாத்துகளும் அன்று இரை தேட அனுமதிக்கப்படவில்லை. வர்ண சோடனைகளும் வர்ண லைட்டுகளுமாய் பண்ணை சொர்க்கமாக ஜொலித்தது. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா, ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா. வெளியே பொங்கல் பெரிய அமர்க்களமாக பொங்க ரேடியோவில் பாட்டு போய்கொண்டிருந்தது. பட்டி பொங்கல் நாள் அது. மாட்டின் கொம்புகளில் வர்ணங்களை தடவினார்கள். கோலம் போட்டு தோரணம் தூக்கினர். பெருமெடுப்பில் சோடித்தார்கள். மிருகப்பண்ணை கோலாகலமாக மின்னியது. அண்டங்காகமான சுடலை தனக்காக பாடிய பாடல் போல, ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேனம்மா என்று உண்மையில் ஏங்கி எரிச்சலோடு முணுமுணுத்தது. இந்த மனிதர்கள் தம் பிள்ளைகளுக்கும் சரி, தம் வளர்ப்பு பிராணிகளுக்கும் சரி, விழாவெடுப்பது என்பது தாம் குடித்து மகிழ்வை கொண்டாடத்தான். விழா யாருக்காக கொண்டாடுகின்றார்களோ அவர்கள் அது தங்களின் விழாவென்றே அறிய மாட்டார்கள். இப்படித்தான் மிருகப்பண்ணையின் இந்த பட்டி பொங்கலும் தங்களுக்கான பொங்கல் என இந்த மிருகங்களுக்கு தெரியாது. விலங்கு பொங்கல் என்ற பெயரில் இந்த பட்டி பொங்கலின் முடிவில் பங்கேற்ற மனிதர்களுக்கு பரிமாற தயாராக வெட்டி சாராயமும் மட்டன் பிரியாணியும் மாட்டிறைச்சி கறியும் கருவேப்பிலை மணத்தோடு வெளியே தயாராகி கொண்டிருந்தன. அவற்றை தயார் செய்து கொண்டிருந்தவர்கள் கிளிநொச்சியின் கைதேர்ந்த சமையற்காரி கனகமும் அவள் கணவர் ஏகாம்பரமும் தான். ஏகாம்பரம் எப்போ இறைச்சி வாங்கி வந்தாலும், இதென்ன வேகுதே இல்லை, உங்களைப் போலவே கிழட்டு கிடாவாய் பார்த்து வாங்கினீங்களோ என்று திட்டுவாள் கனகம். இன்றைக்கு சமத்துவ பொங்கல் என்பதால் அவளே போய் மட்டன் பார்த்து வாங்கி வந்தாள். மட்டன் மிருகப்பண்ணை முதலாளியம்மா ஸ்டெஃப்னிக்கு நல்ல விருப்பம். மட்டன் என்றால் செம்மறியாடு, வெள்ளாடு என்றால் சவான் என்று கனவேருக்கு தெரியாது கண்டியளோ. செம்மறியை விட வெள்ளாட்டு இறைச்சிக்குத்தான் கிளிநொச்சி சந்தையில மவுசு. அதால செம்மறியாட்டு வாலில கருப்பு மை தடவி அல்லது டையை பிரட்டி அது வெள்ளாடென வியாபாரம் செய்கிற விண்ணர் நிறைய பேர். சில பேர் தலையை வெட்டி போட்டு நாயையும் குரங்கையும் கலந்து போடுவாங்கள் என்று சனம் பயப்படுதுகள். யாரையும் எதுக்கும் நம்பா காலம் இது. DNA, என்சைம், அனட்டாமிக்கல், ஃபைபர் பரிசோதனைகள் பண்ணினால் இறைச்சி இன்ன வகைதான் என்று கண்டுபிடிக்கலாம் தான். ஆனால் அதற்கு இனி விஞ்ஞானி மாப்பிள்ளை பொம்பளையலையெல்லோ தேட வேணும். இறைச்சி புதியதா, நாட்பட்ட பழையதா, நல்லதா என்பதை சரிபார்க்க விரைவான வழிகளில் ஒன்று உங்கள் கட்டை விரலால் இறைச்சியை மெதுவாக அமர்த்துவது. அது புதியதாக இருந்தால் அது அமர்த்தப்பட்டிருக்காமல் மீண்டும் பழைய வடிவத்திற்கு திரும்பிவிடும். அதுவே பழைய இறைச்சியாக இருந்தால் விரல் அடையாளம் அப்படியே இருக்கும். ஆட்டின் கழுத்துல வெட்டேக்க வாழைப்பழத்தில் கத்தி இறைக்கினது போல லேசாக இருந்ததெனில் அது உடன் இறைச்சி அல்ல, அது செத்து நாட்பட்ட இறைச்சி. கனகம் இந்த ஆட்டிறைச்சி விஞ்ஞான கதையை சொல்ல சொல்ல அங்கே கூட்டம் வழிந்தது. இதை கேட்டுக்கொண்டும் பண்ணை வாசலுக்கு கோலம் போட்டு கொண்டும் இருந்த சிவராமன் கேட்டான், கனகமா அக்கா, சதைப்பிடிப்பான நண்டு என்னண்டக்கா பார்த்து வாங்குறது? அமாவாசைக்கு முன்னுக்கோ அல்லது பின்னுக்கோ வாங்க வேணும். கனகம் பதில் சொல்வதற்கிடையே கழுதை பறங்கி பெருங்குரல் எடுத்து கத்தியது தோரணம் தூக்கியவனை பார்த்து. டேய், நீங்க என்ன மயிர் வேலை செய்கிறீங்கள்? எங்களை மேய விடாமல் என்ன நடக்குது இங்கே என்று படு தூசணம் கலந்து பேசியது பசியில் கிடந்த பரங்கி. கழுதை சொன்னதை அவர்கள் காதில் வாங்கியதாக தெரியவில்லை. எமக்கு எந்த வாழ்வுரிமையும் இல்லை என்கின்ற மனக்குமுறலை புரிந்த மனிதர் திருந்தி விட்டாரா? எமக்கு விழா கோலம் வைக்கின்ற எத்துணை நல்ல மனது இந்த மனிதருக்கு
என்றது தாயை இழந்த செவ்வந்தியாட்டின் வெள்ளேந்தியான குட்டி. வருடா வருடம் நடைபெறும் இந்த மனிதர்களின் ஏமாற்று நாடகம் இது. உனக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை. நீ இப்போது பிறந்த குட்டி. போக போக புரிந்து கொள்வாய். வாயை மூடு என்றது நாயான அமாயா. அதென்ன எருதின் கொம்புகளில் மட்டும் வர்ண கலரை பூசுகின்றார்கள்? எங்களுக்கு பூசினால் என்ன என்றது கோபமாக தாடி வைத்த முற்போக்கு வெள்ளாடான மணி. இதுக்கும் ஒரு பித்தலாட்ட கதை வைத்திருக்கிறார்கள் இந்த கிறுக்கர்கள் என்றது பன்றியான தேவன். இந்த எருதுகள் மனித கடவுள் சிவனாரின் வாகனமாம். சிவன் ஒரு செய்தியை பூமியில் சென்று சொல்லும்படி எருதிடம் கூற அது மறந்து போய் அதை மாற்றி சொல்லிவிட்டதாம். அதனால் கோபமடைந்த சிவனார், இனி நீ பூவுலகுக்கு சென்று அங்கிருக்கிற வயல்களை உழுது கொடுத்து விவசாயம் செய் என்று பணித்தாராம். அந்த உழுத நன்றிக்காகத்தான் எருதை குளிப்பாட்டி இந்த மனிதர்கள் பொங்கல் வைக்கின்றார்கள் என்றான் தேவன். அவங்கட கடவுளும் நாசமாய் போன கதையும். அப்படியென்றால் இப்போ வயல் உழுகின்ற இந்த டிராக்டர்களுக்கும் இவர்கள் பொங்கல் வைப்பானுகளோ என்றது கேட்டுக்கொண்டிருந்த வெள்ளாடு. காளையை அடக்குகிறேன் என்று தாங்கள் வளர்த்த மாட்டில் பாய்கிற முட்டாள்கள். அதையும் இனி செய்தாலும் செய்வானுகள். இவங்கள் தங்கட வீரத்தை காட்ட வளர்த்த அப்பாவி எருதுகளுக்கு மேல் வீர விளையாட்டென ஏறுபவர்கள். உண்மையில் வீரமென்றால் சிங்கம் புலிமேல் ஏறியல்லவா அவற்றை அடக்கி காட்ட வேணும். ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் பொங்கல் நாளன்று இளைஞர்கள் பாய்ந்து இந்த அப்பாவி மாடுகளை அடக்கிவினமாம். அதுல எங்கட மாடுகள் எத்தனை அவலப்படுதுகள் சாகுதுகள் என்று யாரும் பேச மாட்டாங்கள், கண்டுகொள்ள மாட்டாங்கள் என்றது கட்டி போட்டிருந்த காட்டெருமை. பக்கத்து பண்ணையைச் சேர்ந்த பாலஸ்தீன பயிற்சி பெற்ற கொம்ப நாட்டிடம் இந்த பண்ணை வெள்ளாடு போய் கற்ற போதும் உள்ளூரில் உழாத மாடு வெளியில போயா உழுதுவிடும் என்று அதோட விவாதப்பட்டு கொண்டு திரும்பி வந்து விட்டது. அதைவிடவும் பாலஸ்தீன பயிற்சியாடு மொழிபெயர்ப்பு கவிதைகளை, மரபில்லா கவிதைகளை இதற்கு சொல்லிக் கொடுக்க அது இதற்கு விளங்காமல் தவிக்க விளக்கமில்லா முட்டாள் என்று பாலஸ்தீன பயிற்சியாடு பேசி ஏற்கனவே இதற்கு கேந்தி வேறு ஏற்றியிருந்தது. இதனால் பாலஸ்தீன பயிற்சியாட்டை வெறுத்து அதோடு இனி தொடர்பில்லை என்று வெள்ளாடு சொன்ன போதும் அடுத்தவன் பண்ணைக்கு போனதால் மணி வெள்ளாட்டிற்கு விலங்கு பண்ணையில் நல்ல பெயர் இல்லை. அதனால் தனித்து விடப்பட்டு மூலையில் நின்றது அது. தங்கள் மந்தை கூட்டத்தை பிரிந்தால் ஆடுகளுக்கு மதிப்பில்லை. முன்னாட்டுக்கு பின்னால் கேள்வி கேட்காமல் தலையை தொங்க போட்டவாறு தொடர்ந்து போனால் அதுதான் இந்த உலக வெள்ளாட்டு ஒழுங்கு. கேள்வி கேட்டு குழப்பினமோ நாம் ஓர் புரட்சிக்காரர், சண்டைக்காரர், போராளி என்று முத்திரை குத்தி விடுவார்கள். எப்போதும் துள்ளி திரியும் அந்த ஆடு மனதில் பட்டதை சட்டென்று பேசிவிடும். அதனால் அதற்கு நண்பர்கள் கூட இல்லை. சின்ன குட்டியாய் அந்த ஆடு இருந்த காலத்திலிருந்தே அதன் பழக்கம் இப்படித்தான். அதைவிடவும் கடந்த வாரத்தில் துரோகி என சொல்லி தேவனால் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்ட கிளியில் கமராவை பொருத்திய பண்ணை முதலாளியை கொல்லாமல் கிளியை கொன்றது எவ்வளவு கொடூரம் என ஆடு பண்ணை விலங்குகளிடம் நியாயம் கேட்டு திரிந்தது. பண்ணை விலங்குகள் ஒருவரோடொருவர் கிளியின் மரணத்துக்காய் குசுகுசுத்தனவே தவிர எவரும் தேவனை கேள்வி கேட்க முன்வரவில்லை. ஏனென்றால் கிளியை துரோகி என கொல்லும் போது அனைத்து விலங்குகளும் அதற்கு ஆதரவாய் குரல் கொடுத்து அதன் இறப்பை கொண்டாடியிருந்தன. ஆடு மட்டும் தேவன் செயலுக்கு எதிராக புலம்பி திரிந்ததில் தேவன் ஆட்டோடு முருகல் நிலையில் இருந்தான். ஆனால் விலங்குகள் பலவும் பழைய எல்லாவற்றையும் மறந்தனவாகவே இருந்தன. அவை வரலாற்றை தெரிந்து கொள்ள முயற்சிப்பதும் இல்லை, தேடலோடு வாசிப்பதும் இல்லை. அவை வெறும் வீர கட்டுக்கதைகளை மட்டுமே நம்பின. யார் உதவி உணவளித்து கதைக்கின்றார்களோ அவர்களிடம் கூடி பேசி வாழும் வாழ்தலே இனிது என்கின்ற போக்கில் திரிந்தன. நல்ல தலைவரை தெரிய வக்கில்லாமல் இந்த பன்றி தேவனோடு எப்படி நாம் மாரடைப்பது என்கிற ஆட்டின் கேள்விக்கு எவரிடமும் பதிலில்லை. பன்றி தேவனே,
வாய் பேசாத மாட்டில யார் ஏறினால் என்ன? போட்டிக்கு தயாரான ஜல்லிக்கட்டு காளைகளை பெண்களும் அடக்கிவினமோ என்றது கேலியாக. பன்றித்தேவனை சீண்டியபடியே மூலையில் தனித்து நின்ற அந்த வெள்ளாடு. அது கலாச்சார குற்றம் என்று பொம்பளைகளை காளையை அடக்க விடமாட்டினோம். ஆணுக்கு காளை, பெண்ணுக்கு பெரதம், அதுதான் மனிதர்களின் பொங்கல் கலாச்சாரம் என்று ஆட்டின் கேள்வியில் கோபப்பட்ட பன்றியான தேவன், அங்க பாருங்கள் அந்த தொலைக்காட்சியை என்றது. எல்லா விலங்குகளும் அவன் காட்டிய திசையை நோக்கின. அங்கே சிவப்பாடை அணிந்த பெண்களைத்தான் எருதுகள் தேடி தாக்கும் என்று கற்பிக்கிற ரஜினி நடித்த படம் பெருந்திரையில் ஓடிக்கொண்டிருந்தது. ரஜினி படத்துல மாடு பொம்பளை பிள்ளைகள் சிவப்பு உடுத்தினா முட்டை வருகிறதே, ஆனால் கால்நடைகளுக்கு சிவப்பு நிறத்தை பார்க்கும் விழித்திரை ஏற்பி இல்லை என்கிறதை கூட அறியாத இந்த முட்டாள் மனிதர்கள் தாங்கள் அறிவாளர்களா, நாம் விலங்குகளாம் ஆத்திரத்தோடு பேசினான் ஞானமுள்ள பன்றித்தேவன். காடுகளையும் எங்களின் பெருவனங்களையும் அழித்து உண்ண உணவின்றி துரத்தி அடித்த இவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள் ஜானிகளும் குரங்குகளும் ஊருக்குள் வந்து தொல்லை தருகிறதாம். உண்மையில் விலங்கினத்தின் வன ஊருக்குள் வந்து அதனை அழித்தது இந்த கேடுகட்ட மனித பதர்கள் அல்லவா? தேவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசியதில் மூச்சு முட்டியது. மரம் செடி கொடிகளும் பசுமை வேளாண்மையும் இருக்கும் வரைதான் இங்கு கால்நடைகளும் பறவைகளும் மனிதர்களும் இந்த பூமியும் வாழ முடியும். இயற்கையை அழித்து வேளாண்மையை இரசாயனங்களால் நஞ்சாக்கி கால்நடைகளையும் தங்களையும் நோயாளிகளாக்கி கொள்கிற மனிதரை அழிக்காமல் விட்டால் பூமி சீக்கிரம் அழிந்துவிடும். அதற்காவது மனிதரை அழித்தாக வேண்டும். அவர்களை அழிக்காது விட்டால் அது பூமிக்கு கேடு. தங்களில் சுத்த இனத்தையும் சுதந்திர மொழியையும் பேண துடிக்கிற மனிதர் விலங்கினமான நம்முள் இருக்கிற அனைத்து மரபையும் அழித்து கலப்பினமாக்கி விட்டார். அதே போன்றே காய்கறிகளும் கலப்படமாக்கப்பட்டு விட்டது. தேவன் இவற்றை பேசிக் கொண்டிருந்த வேளை வெளியில் பலத்த சலசலப்பு. தோரணம் கட்டி கொண்டிருந்தவன் கோலம் போட்டவனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான், இந்த மிருகங்களும் மனிதர்களும் எத்துணை ஒன்றி திரிகின்றார்கள். இந்த கூட்டுறவின் மகத்துவம்தான் இந்த தைப்பொங்கலின் சிறப்பாகும். மனிதரும் விலங்குகளும் கூடி உழைத்து அதன் பயனாக வெளிப்படும் ஒரு கூட்டுறவு திருநாள் அல்லவா இது. வருடத்தின் தொடக்கமாய் வரும் தையினை மங்களகரமாக வரவேற்க வேண்டுமென்றே எண்ணி பொங்கல் திருநாளில் மனிதருக்கும் மிருகங்களுக்கும் ஒற்றுமையை ஏற்படுத்திய எங்களின் முன்னோர்களை நாங்கள் வாழ்த்தாமல் இருந்திட முடியுமா? உலகில் சமாதானம் நிலவ வேண்டும் என்றெண்ணி வாழ்பவை இன்றைய மனிதர்களும் விலங்குகளும். அதனால்தான் எங்கும் பொங்கல், எல்லா பண்ணையிலும் பொங்கல். இனிமேல் மிருகங்கள் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளாததைப் போலவே மனிதர்களையும் அவை தாக்காது. அண்ணே, கட்டவிழ்த்து வருகிறது மாடு என்று கத்தினான் தோரணம் கட்டி கொண்டிருந்தவன். தன் கையில் இருந்த வர்ணக்கோல கலவையை தூர வீசிவிட்டு ஓட துணிந்த கோலம் போட்டவன் தடுமாறி தலையடிபட கோலத்தின் மீதே விழுந்தான். கோலம் சிதைந்தது. சற்றே அமைதி. அங்கு எந்த மாடும் அவனை துரத்தவில்லை. ஏன் மாடு வருகுதென்று பொய் சொன்னனே? கோலமாவும் கொட்டி கோலமும் சிதைந்து என் கையும் மடங்கி போச்சு என்று ஆத்திரப்பட்டான் கோலம் போட்டவன். நீதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்பு சொன்னாய் சமாதானம், அன்பு, நாம் எல்லாம் ஒற்றுமை என்று. சமாதான மாடு நல்லதென்றால் நீரேன் அதற்கு பயந்து ஓடினீர் என்றான் அவன் எகத்தாளமாக. இதெல்லாம் ஒரு கதைக்கு சொன்னால் மாட்டை எப்பவும் மனிதன் நம்பேலுமே என்றான் அவன். பண்ணைக்கு புதிய வரவாக வந்த கணேசனும் லில்லியும் இணை பிரியாத வாத்துகள் பேசுபவை. அவை பண்ணையின் உள்ளக நீச்சல் தடாகத்தில் நீந்தி கொண்டிருந்தன. அவை இரண்டும் ஆன்மீக பேச்சாளர்களைப் போல நாம் வாழப்போகிற காலத்தில் விவாதம் பண்ணாமல் இருப்பதே சிறப்பு என்றே எப்போதும் பேசுபவை. நம் வாழ்க்கை பயணம் விரைவில் முடிந்துவிடும் என்றும் அதற்குள் சண்டையேன் சச்சரவேன், உலகை அன்பால் வெல்லலே வாழ்வென்றும் பேசுபவை அவை. பயனில்லா வாக்குவாதங்களும் மற்றையோர் மீதான பொறாமையும் மன்னிக்காமல் முரண்படுதலும் எம்பாழ்வின் அர்த்தத்தை வீணடித்து மோசமானதாக்கும் என்று நம்புபவை. வலிந்து சண்டைக்கு வருவோரிடமிருந்து விலகியிருங்கள்.
அவர்களோடு பொருதி மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள். எந்த சண்டையும் எமக்கு வேண்டாம் என்றிருந்தன அவை. வெளியே பொங்கற்பானை சொல்லி வைத்தாற்போல கிழக்கு திசையை கிழக்கு திசை சூரியனை நோக்கி பொங்கிச் சரிந்தது. எல்லோரும் கைதட்டி மகிழ்ந்தார்கள். குபேர திசையான வடக்கில் நிற்கிற மாடுகளுக்கு குறிசுடும் நல்ல நேரம் அது என்பதை அறியாமலேயே மாலையிட்ட மாடுகளும் மகிழ்ந்திருந்தன. தொடரும்.